ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாலையோர வியாபாரிகளுக்கு ரூ. 10,000 கடன் உதவி உடனே விண்ணப்பிங்கள்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபூர்வமாக அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த ரூ. 10,000 கடன் உதவி வந்து கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, அப்படி கிடைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அது முதற்கொண்டு இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரூ. 10,000 கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேசிய நகரப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு அடையாள அட்டைகள் பெற்றுள்ள சாலையோர வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ரூ. 10,000 வரை வங்கிகள் மூலம் கடன் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கார்ப்பரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சாலையோர வியாபாரிகள் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டல அலுவலகத்திற்கு சென்று நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போய்ட்டும் அப்ளை பண்ணலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அல்லது பிஎம் சவாநிதி ஆப் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த ஆப்க்கான லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை அந்த இடத்துல டைப் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சுய விவரத்தையும் மேற்கொள்ளும் வியாபாரம் மேற்கொள்ளப்படும் இடம், காலம் மற்றும் வங்கி கிளை மற்றும் கணக்கு எண் ஆகியவற்றை விவரங்களை பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமரின் ஆத்மா நிர்பார் நிதி, அதாவது சுயசார்பு திட்டம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பக்கத்து வீட்டு நண்பர்களுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரியாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ரூ. 10,000 உதவித்தொகை கொடுக்குறது ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு சைட்லேருந்து கொடுக்குறது ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு தான். ஸோ இந்த பணத்தை வந்து எல்லாருமே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இது போல ஒரு புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.